வணக்கம். இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான சம்மரின் பேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு சில காணொலிகளுக்கு முன்னாடி நான் இதை பற்றி பேசியிருப்பேன். ஒரு முக்கியமான சம்மரின் பேஸ் இருக்குது, அது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு சம்மரின் பேஸ் அப்படின்றது சீன கடற்படையை இந்திய கடற்படையில் அவங்களோட ஆளுமையை செலுத்த விடாமல் தடுக்கும் மற்றும் அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு எதிரான மிகப்பெரிய அளவில் போரில் சீனாவை ஈடுபட விடாமல் இந்த ஒரு பேஸ் மட்டுமே நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஐஎன்எஸ் வர்ஷா. இந்த ஐஎன்எஸ் வர்ஷா அப்படின்றது பே ஆஃப் பெங்கால் சைடில் இருக்கக்கூடிய இந்திய கடற்படை தளம். சாதாரணமாக இருக்கக்கூடிய கடற்படை தளம் மாதிரி இல்லாமல் இதில் அண்டர்கிரவுண்ட் பேஸ் அப்படின்றது இருக்குது. வழக்கமாக இந்த பங்கர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆர்டிஃபிஷியலாக தரையில் தோண்டி அதுக்கு அடியில் கமாண்ட் சென்டரை வைக்கிறது. அப்படி ஆர்டிஃபிஷியலாக தோண்டாமல் நேச்சுரலாகவே மலைகளுக்கு நடுவில் கொண்டு போய் நம்ம ஒரு பேஸை வச்சோம் அப்படின்னா அந்த மலை முகடு அப்படின்றது நமக்கு ஒரு பங்கர் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மலை முகடு ரொம்ப உயரமாக இருக்கிற காரணத்தினால பங்கர் பஸ்டிங் மாதிரியான கன்வென்ஷனல் பாம்ஸ், அதாவது நியூக்ளியர் வெப்பன் இல்லாமல் கன்வென்ஷனல் பாம்ஸை பயன்படுத்தினால் இந்த பங்கர், அதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த மலையை ஊடுருவி உள்ளே இருக்கிறதெல்லாம் எந்த வகையிலையும் நம்மளால் டேமேஜ் பண்ணிட முடியாது. இதனால தான் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையுமே மலைகளுக்குள்ளே குகை தோண்டி அதுக்குள்ளே அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சுருக்காங்க. ஈவன் இஸ்ரேல் கிட்ட பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் இருந்தாலும் அந்த பங்கர் பஸ்டிங் பாம்ஸால் மலைக்குள்ளெல்லாம் ஊடுருவி இங்கே இருக்கிற ஃபைட்டர் ஜெட்டை அடிக்க முடியாது. ஸோ அதே மாதிரியான ஒரு பிரின்சிபல் தான் ஐஎன்எஸ் வர்ஷா. இந்த ஐஎன்எஸ் வர்ஷா இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு மலை முகடுகள் இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல நம்ம அந்த மலை முகடு கீழே ஒரு டனலை தோண்டிட்டோம் அப்படின்னா அந்த மலையே நமக்கு ஒரு பெரிய அரணாக இருக்கும். சீனா கிட்ட எத்தனையோ போர் விமானங்கள் இருக்கலாம், பாம்பர் ஏர்க்ராஃப்ட் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்டையும் கன்வென்ஷனல் ஆயுதங்களை கேரி பண்ணிட்டு இந்த இடத்துல பாம்பு போட்டு நம்மளோட அணு ஆயுதங்களை ஏந்தி போகக்கூடிய சம்மரின்ஸை தாக்கிட முடியாது. தெர்மோநியூக்ளியர் வெப்பன் இருந்தால் முடியும் தியரட்டிக்கலி, பட்டு அந்த லெவலுக்கு அவங்க போக மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சம்மரின் பேஸில் எத்தனை சம்மரினை நம்ம நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 12 அணு ஆயுதங்களை ஏந்தி போகக்கூடிய சம்மரின்ஸை நிறுத்த முடியும் நம்மளால். இப்போது ரஷ்யாவோட ஆர்க்டிக் பேஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கலி இந்த ரஷ்யாவோட ஆர்க்டிக் பேஸை ஹார்னட்ஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்னட்ஸ் நெஸ்ட்டுன்னு அமெரிக்கா சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவை தாக்குறதுக்கு தேவையான அணு ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த சம்மரின் பேஸே இதுதான், ஆர்க்டிக்கில் இருக்கும். அந்த ஆர்க்டிக்கில் இருக்கிற பேஸை போய் அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக பனி தான் இருக்குது அந்த இடத்துல. விமானம் மூலமாக போகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற விமான தளத்துலேருந்து அந்த பகுதிக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அமெரிக்கா கிட்ட எந்த ஒரு போர் விமானத்தாலையும் அந்த டிஸ்டன்ஸை ஒரே ஸ்ட்ரெச்சில் கவர் பண்ணி வர முடியாது. அஃப்கோர்ஸ் ஏரியல் ரீஃபியூலிங்கை யூஸ் பண்ணி அவங்களால வர முடியும். பட் ஏரியல் ரீஃபியூலிங்லாம் நடுவில் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர்ஸை ரஷ்யாவால் சுலபமாக தூக்க முடியும். சுலபமாக கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர்ஸ் அப்படின்றது பேசஞ்சர் பிளேன் மாதிரி தான். அதில் பெருசாக டிஃபென்ஸு கிடையாது, ரொம்ப மெதுவாக போகும், அதை சுட்டால் கேட்குறதுக்கு நாதி இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஆசட்ஸ் அது. ஸோ விமானம் மூலமாக அந்த ஹார்னட்ஸ் நெஸ்ட்டை போய் அடைஞ்சு அந்த இடத்துல ஒரு பாம்பிங் ரோலில் ஈடுபடணுன்றது அமெரிக்காவால் முடியாத ஒரு காரியம். அண்ட் அட் த சேம் டைம் கப்பல் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி அட்டாக்காக பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பனி தான் இருக்குது. ஐஸை உடச்சிட்டு போகிற மாதிரி அமெரிக்கன் வார்ஷிப்ஸ் டிசைன் பண்ணப்படலை. அஃப்கோர்ஸ் அமெரிக்கா கிட்ட ஒரு சில ஆசட்ஸ் இருக்குது ஐஸை உடச்சிட்டு போகிற மாதிரி. ஆனால் அது எதுவுமே இவ்வளவு ஸ்கேலில் இல்லை. இந்த ஸ்கேலில் அவங்களால அந்த இடத்துல ஆப்ரேஷன் நடத்த முடியாது. அவங்களால முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை அந்த ஆர்க்டிக் பகுதியில் ஆப்ரேட் பண்ணுறது தான். இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸுக்கும் சாதாரண கப்பலுக்கும் உள்ள வித்தியாசமே, கப்பல் அப்படின்றது ஐஸில் ட்ராவல் பண்ணணும்னா அந்த ஐஸை உடைச்சா தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் நியூக்ளியர் சம்மரின்ஸ் எந்த ஒரு சம்மரினாக இருந்தாலும் ஐஸை உடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஐஸுக்கு அடியில் இருக்கிற தண்ணியில் அது பாட்டுக்கு நீட்டாக போயிட்டுருக்கும். ஸோ ஸ்பெஷலாக நம்ம இந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஐஸில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூக்ளியர் சம்மரின்ஸை மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர் கண்டிஷனிங் ஆர் ஹீட்டிங். அந்த இடத்துல இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஹீட்டிங்க்கு ஒரு ஹீட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. இப்போது இந்த கான்செப்டின் படி ஹார்னட்ஸ் நெஸ்ட்டை அமெரிக்காவில் போய் தொட முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஹார்னட்ஸ் நெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சம்மரின்ஸ், அதாவது பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் அப்படின்றது
நகர்ந்து போச்சு அப்படின்னா, அதாவது கொஞ்சம் தூரம் நகர்ந்து போச்சு அப்படின்னா, இந்த பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ்லேருந்து ஏவக்கூடிய ஐசிபிஎம்ஸ் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கிற எந்த ஒரு பகுதியை வேணாலும் தாக்கும். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், இந்த இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சுருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் சப்மரீன்ஸ் வந்து அந்த பேஸை விட்டு தொலைதூரம் போகணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து ஐசிபிஎம் ஏவனா கூட அமெரிக்காவை போய் அடிச்சிடும். அந்த அளவுக்கு ரேஞ்சில் அவங்க ஐசிபிஎம்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அரண் மாதிரி இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சோவியத்து அப்புறம் இந்த ரஷ்யன் எம்பையரை எப்பயுமே அவங்க பண்ணுற ஒரு விஷயம் இதுதான். அந்த ஆர்க்டிக் டெம்பரேச்சரை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. நெப்போலியன் படையெடுத்து போகிறப்ப கூட அவங்க சண்டையே போடலை. எல்லா கேட்டில் அப்புறம் எல்லா கல்டிவேட்டட் கிராப்ஸையும் எரிச்சிட்டு, உனக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இந்த ஷெல்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொளுத்திட்டு, பனி வந்துச்சு அப்படின்னா எரிக்கிறதுக்கு கட்டை கூட உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவங்க சைபீரியாவுக்குள்ளே நடந்து போயிட்டாங்க. இப்போ நெப்போலியன் படைக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, அண்ட் எரிக்கிறதுக்கு கட்டை கூட இல்லை, சண்டையே போடாமல் மொத்தமாக சிதைச்சிட்டாங்க நெப்போலியன் ஆர்மியை. இந்த மாதிரி வந்து அவங்களோட ஜியோகிராஃபியை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த திறமைன்றது ரஷ்யர்களுக்கு இருக்குது. பல ஆண்டுகளாக அவங்க எல்லா பேட்டிலையும் பண்ணுறது இதுதான். ஸோ அந்த மாதிரியான சிமிலரான டாக்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான் இந்த ஆர்க்டிக்கில் இருக்கிற ரஷ்யன் நியூக்ளியர் சப்மரீன் பேஸு. இப்போது இதே மாதிரி தான் நம்மளும் பிரின்சிபலை பயன்படுத்துகிறோம். நம்மளோட பே ஆஃப் பெங்கால் பகுதியில் நம்ம மலைகளுக்கு நடுவில் ஒரு டனலை தோண்டி அந்த டனலுக்குள்ளே நம்மளோட நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தி வைக்கிறோம். ஆனால் தரை மூலமாக வார்ஷிப்ஸ் வந்து பே ஆஃப் பெங்காலில் ஈஸியாக வர முடியுமே. நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஐஸில் தான் வார்ஷிப் வர முடியாது, பட் பே ஆஃப் பெங்காலில் வர முடியுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் மாதிரியான நாடுலையோ இல்லை மியான்மர்லேயோ இந்த சீனர்கள் அவங்களோட ஏர்பேஸை நிறுத்தி வச்சு அங்கேருந்து இந்த அட்டாக்கை பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். பட் அதை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள், நம்மளோட ஹைப்பர்சானிக் கோஸ்டல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது இப்போது சமீபத்தில் சோதிச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை. இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையை அந்த சம்மரின் பேஸை சுற்றி நிறுத்தி வச்சுருப்போம். 1500 கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஒரு போர்க்கப்பலம் இருந்தாலும் அந்த போர்க்கப்பலை நோக்கி இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவுவோம். இப்போது சீனர்கள் நம்மளோட இந்த நியூக்ளியர் சம்மரின் பேஸை வந்து தாக்கணும் அப்படின்னா அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை கொண்டு வரணும், அவங்களோட நேவி ஆசட்ஸை பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து கொண்டு வரணும். பக்கத்தில் இருக்கிற நாடுகள் கூட ஒரு ஒப்பந்தத்தை போடணும், இல்லை ஏதாவது பண்ணி அந்த இடத்துல அவங்களோட ஏர்பேஸை ஃபஸ்ட்டு கட்டணும். இப்படி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல அவங்க வந்து டாமினேட் பண்ண முடியும். ஆனால் நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது எதையுமே பண்ண வேணாம். ஏன்னா இந்த பே ஆஃப் பெங்காலுக்குள்ளே ஆல்ரெடி நம்மளோட ஆசட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த நியூக்ளியர் சம்மரின் பேஸை சுற்றி மட்டுமே 4 ஏர்பேஸ் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்மளோட ஆசட்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் நம்ம அவங்கள போய் அடிக்கலாம், அவங்க தான் நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அவங்க நம்மக்கிட்ட வர்றப்ப நம்மளோட ஆசட்ஸோட எண்ணிக்கைக்கு நிகரான எண்ணிக்கையில் அவங்களோட ஆசட்ஸை கொண்டு வர முடியாது. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வார்ஷிப் பீயிங் பில்ட், இது எல்லாத்துலேயுமே நம்மளோட அவங்க பல மடங்கு முன்னாடி இருக்காங்க, அது உண்மை தான். ஆனால் அதுக்குன்னு அவங்களோட எல்லா ஆசட்டையும் இந்த சைடு பே ஆஃப் பெங்காலுக்கு கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு 150 வார்ஷிப் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 60 வார்ஷிப்பை நமக்கு எதிராக கொண்டு வந்தாலே அது பெரிய விஷயம். 150 வார்ஷிப்பெல்லாம் அவங்களால கொண்டு வர முடியாது. ஸோ அந்த ஸ்மால் ப்ரொப்போர்ஷனை நம்மளோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட அதிகமான ஆசட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். நம்மளால் அங்கே போய் அடிக்க முடியாது, அட் த சேம் டைம் அவங்களாலையும் இங்கே வந்து அடிக்க முடியாது. சிம்பிளான ரேஷியோ, ஒரு ஆர்மி உள்ளே போய் அடிக்குது அப்படின்னா, அதாவது இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா 3:1 ரேஷியோவில் இருக்கணும். அதாவது அந்த நாட்டோட ஒரு சோல்ஜருக்கு நம்ம இங்கேருந்து 3 சோல்ஜர் அனுப்பணும். அப்போ தான் நம்ம அந்த போரில் ஜெயிக்க முடியும். இது பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான பிரின்சிபல். பட் மாடர்ன் வார்ஃபேரில் அண்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்தும் அது மாறும், அவங்களோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை பொறுத்து மாறும். பட் சிம்பிளான கான்செப்ட் வந்து இதுதான். 1,00,000 பேர் கொண்ட ஒரு இராணுவம் இருக்குது அப்படின்னா அதே 1,00,000 பேர் கொண்ட ஒரு இராணுவத்தை கொண்டுட்டு நீங்கள் போய் அஃபென்ஸில் ஈடுபட முடியாது. பட் 2,00,000 பேர் இருக்கக்கூடிய இராணுவத்தை 1,00,000 பேர் இருக்கக்கூடிய இராணுவம் டிஃபென்ஸில் சமாளிக்க முடியும். இதுதான் அஃபென்ஸுக்கும் டிஃபென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ சீனர்கள் இப்போ இருக்கிற நம்பரில் நம்மளை எந்த வகையிலையும் எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் ஃபேக்ட்டு. பட் இது வந்து நிறைய பேருக்கு தாங்க முடியாது, பரவாயில்ல, அதை நம்ம ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ இந்த சம்மரின் பேஸுக்கு மட்டும் நம்ம வந்தோம் அப்படின்னா மொத்தம் 12 போர்க்கப்பலை நிறுத்த முடியும்னு சொல்கிறோமே. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதே 2 தான். 2 ஆப்ரேஷன்லாம் இருக்குது. 2 ஆப்ரேஷனலைஸ் ஆக போகுது, கூடிய சீக்கிரம் ஆயிரும்.
இப்போ இதுக்கு அடுத்து இன்னும் 12 நம்ம கட்டுறதுக்கான பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸை 2 வகையாக பிரிச்சிடும். நியூக்ளியர் அட்டாக் சம்மரின், பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின். பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட ரீஜனுக்குள்ளே இருக்கணும். அதாவது பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்றது இந்த பே ஆஃப் பெங்காலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், ஆர் இந்தியன் ஓஷனில் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வேறு எங்கேயும் போகாது. இப்போ சீனாவை அடிக்கணும் அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் மட்டும்தான் நம்ம இருக்கணும். மலாக்கன் ஸ்ட்ரைட் வழியாக போய் சவுத் சைனா சீக்கெலாம் நம்ம போகக்கூடாது. அப்படி போனோம்னா அவங்க நம்மளோட போர்க்கப்பலை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இதே தான் சீனாவுக்கும். சீனா அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் இருக்குது. ஆனால் அது எதையுமே மலாக்கன் ஸ்ட்ரைட் வழியாக கொண்டு வந்து இந்தியன் ஓஷனில் வச்சு லான்ச் பண்ண முடியாது. அதை அவங்க சவுத் சைனா சீல வச்சு மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க. அங்கேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு தேவையான ஐசிபிஎம்ஸ் அந்த சம்மரினில் ஆல்ரெடி இருக்குது. அவ்வளோ ரேஞ்சில் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்றது ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் போய் அடிக்கிறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டதே கிடையாது. ஈவன் அமெரிக்கன் சம்மரின்ஸுமே அப்படி தான். இப்போ நாளைக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு அணு ஆயுத போர் வந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவோட இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸ் எதுவுமே ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருந்தால் லான்ச் பண்ணாது. ரஷ்யா விட்டு தள்ளி நின்று ரஷ்யன் நேவி ஆசட்ஸை விட்டு தொலை தூரத்தில் இருந்து ஒரு பாதுகாப்பான பகுதியில் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின். பட் அட்டாக் சம்மரினோட கான்செப்டே வேறு. அட்டாக் சம்மரின் வந்து பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினுக்கு ஒரு ஆப்போசிட்னு வச்சுக்கலாம். அட்டாக் சம்மரின்ஸ் எதிரியோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பை ஷேடோ பண்ணணும். ஷேடோ இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்னா, அந்த கேரியர் பேட்டில் குரூப்பை அவங்களுக்கே தெரியாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். இது அமெரிக்கா பல தடவை சோவியத் கடற்படைக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. இந்த சோவியத் கடற்படை அமெரிக்காவுக்கு எதிராக பல தடவை பண்ணியிருக்காங்க. இது பீஸ் டைம்லேயே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அமைதியாக இருக்கிறப்ப போர் எதுவுமே அங்கே நடக்கணும்னு அவசியம் இல்லை. அமெரிக்கா அவங்களோட விமானம் தாங்கி கேரியர் பேட்டில் குரூப்பை இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் கடந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த உரிமை சோவியத் யூனியனுக்கும் இருக்குது, ஆர் ரஷ்யாவுக்கும் இருக்குது. ஸோ ரஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இன்டர்நேஷ்னல் லாவை பயன்படுத்தி அவங்களும் இந்த கேரியர் பேட்டில் குரூப்பை ஷேடோ பண்ணுவாங்க. இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அமெரிக்கன்ஸுக்கு தெரியாமல் ரஷ்யர்கள் வந்து அவங்களோட சம்மரினை ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால அமெரிக்க கடற்படையை சர்ப்ரைஸாக அடித்து காலி பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள ஏதாவது ஒரு ரஷ்யன் கடற்படையோட சம்மரின் எதுவும் ஷேடோ பண்ணுதா அப்படின்றத அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணணும். ஸோ இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி. இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படின்றது வந்து ஒரு சிமுலேஷன் ஆர் வார் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராக்டிஸ் மாதிரி வச்சுக்கணும். பட் ப்ராக்டிஸ் வந்து எப்போயுமே ஆலாய்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து 2 எதிரிகளுமே பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ அந்த சம்மரின் அங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் அவங்க சண்டைக்கெல்லாம் போக போகிறது கிடையாது. அந்த சம்மரின் அடிக்க போகிறதெல்லாம் கிடையாது. அவங்க ஜஸ்ட் வந்து வார்னிங் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்களோட கேரியர் பேட்டில் குரூப்புக்கு பக்கத்தில் வராமல் தள்ளி மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. இந்த வார்னிங் வந்து அந்த சம்மரினுக்கு போயிடுச்சு அப்படின்னா சம்மரின்ஸ் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். வார்னிங் எதுவுமே வரல, இந்த சம்மரின் அங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துலலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் சம்மரின் வந்து அமெரிக்கன் வார்ஷிப் மேலேயே மோதி இருக்குது. அந்த அளவுக்குலாம் பக்கத்தில் போயிருக்காங்க. இது ஆக்சுவலாக நடந்த ஒரு விஷயம். மோதினதுக்கப்புறமா அந்த ரஷ்யன் சம்மரின் டேமேஜ் ஆகிருச்சு. டேமேஜ் ஆன ரஷ்யன் சம்மரினை டோ பண்ணிட்டு வந்தது அமெரிக்கன் வார்ஷிப்பு. இதெல்லாம் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில். ஸோ நான் இவ்வளோ தூரம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக வந்து நம்பரை மட்டுமே வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட எவ்வளோ இருக்குது, உன்கிட்ட எவ்வளோ இருக்குது, அதை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கான்செப்டே கிடையாது. உன்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை எப்படி நீ யூஸ் பண்ணுற, என்னென்ன ஆசட்ஸ் இருக்குது, எந்தெந்த ஆசட்டை எங்கெங்கே வச்சுருக்க, உன்னோட டெரைன் என்ன, ஜியோகிராஃபி என்ன அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். ஓகே, இப்போ இந்த ஐஎன்எஸ் வர்ஷா மேட்டருக்கு வருவோம். இந்த ஐஎன்எஸ் வர்ஷா அடுத்த 15 வருஷத்துக்கு நமக்கு தேவையான செக்யூரிட்டி கேரண்டியை எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 4 நியூக்ளியர் சம்மரின்ஸ் வந்து நம்ம இந்த ஐஎன்எஸ் வர்ஷாவில் இன்னும் 2-3 வருஷத்தில் நிறுத்திடுவோம். ஆப்ரேஷனலைஸ் பண்ணிவிட்டு S4 வரைக்கும் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட K-15 மற்றும் K-4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அதே சம்மரின்லேருந்து லான்ச் பண்ணி சோதித்து பார்த்துட்டோம். இப்போது இந்த 4 சம்மரின்ஸும் அந்த பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா, பே ஆஃப் பெங்காலில் இருந்துச்சு அப்படின்னா, பே ஆஃப் பெங்கால்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற K-4 SLBM சீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை தாக்கும். கண்டிப்பாக எல்லா இடங்களையும் தாக்க முடியாது, பட் முக்கியமான இடங்களை கண்டிப்பாக தாக்கும். எல்லா இடங்களையும் தாக்கணும் அப்படின்னா மலாக்கன் ஸ்ட்ரெயிட்டை தாண்டி நம்ம உள்ளே போய் ஆகணும். பட் அது வந்து அதோட பர்பஸ் கிடையாது. அதை நம்ம அதுக்காண்டி டிசைன் பண்ணலாம். அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ நேரம் ஒரு கதை சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால்லேருந்து ஒரு சில பகுதிகளை ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டான பகுதிகளை நம்மளால் அடிக்க முடியும். இது சீனர்களுக்கு தெரியும். இப்போது இந்த 4 சம்மரினையும் நம்மளோட பே ஆஃப் பெங்கால் பகுதிக்குள்ளே வந்து வேட்டையாட முடியுமா அப்படின்னு சீனர்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த கேப்பபிலிட்டி அப்படின்றது இப்போ அவங்கக்கிட்ட கிடையாது. இப்போன்னு சொல்கிறத விட இன்னும் ஒரு 15 வருஷத்துலேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க இதை விட பல மடங்கு நேவல் ஆசட்ஸை
இந்த பகுதிகளில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸ்ரீலங்காவில் ஒரே ஒரு போர்ட்டை மட்டும் வச்சுட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு போர்ட்டை தாண்டி இன்னும் பல போர்ட்ஸ் அவங்க வாங்கணும், பல ஏர்பேஸஸை கட்டணும், பல ரேடார் ஸ்டேஷன்ஸை கட்டணும். அண்ட் இந்த பே ஆஃப் பெங்கால் பகுதியில் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்றத ஒட்டு மொத்தமாக மேப் பண்ணணும். ஆனால் அதை ஒட்டு மொத்தமாக பண்ணி முடிக்கிற அளவு கேப்பபிலிட்டி இப்போ அவங்கக்கிட்ட கிடையாது. சும்மா அங்கங்கே வந்துட்டு தான் போக முடியுதே தவிர இவ்வளோ பெரிய ஸ்கேலில் அவங்களால இந்த ஆப்ரேஷனை இன்னொரு 15 வருஷத்துக்கு பண்ண முடியாது. ஸோ இந்த 4 சப்மரீனை அடித்து காலி பண்ணுறதுக்கு தேவையான ஆசெட்ஸ் அப்படின்றது 15 வருஷத்துக்கு கழிச்சு தான் அவங்களுக்கு வரும். அப்படின்றப்ப 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆசெட்ஸை அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட குறைஞ்சது 15 நியூக்ளியர் சப்மரீன் இருக்கும். ஸோ 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆசெட் அவங்க டெவலப் பண்ணாலும் 4 சப்மரீனில் தான் அவங்களால கேப்பபிளாக சமாளிக்க முடியும். ஆனால் நம்மக்கிட்ட 15 இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நம்ம சீனர்களை அவங்களோட லெவலுக்கு போய் எல்லா மிலிட்டரி ஆசெட்டை வாங்கி மேட்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட பட்ஜெட் என்ன, நம்மளோட ஜியோகிராஃபி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட் வழியாக தான் குளோபல் ட்ரேடில் 30% நடக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்லையும் 30% ஆஃப் குளோபல் ட்ரேடுன்றது நடக்குது. அண்ட் 80%க்கு மேலே சீனாவுக்கு போகக்கூடிய க்ரூட் ஆயில் இம்போர்ட் அப்படின்றது மலாக்கன் ஸ்ட்ரெயிட் வழியாக தான் நடக்குது. இந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட்டுக்கு பக்கத்தில் நம்மளோட இந்திய விமானப்படை அண்ட் இந்திய கப்பற்படையோட ஏர்பேஸ் இருக்குது. இந்த ஏர்பேஸஸில் இருக்கிற சுக்காயில் பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது. நம்மளோட ஜியோகிராஃபின்றது நமக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது. இதனால் நம்ம போட்டு இத்தனை 1000 கோடி செலவு பண்ணி சீனர்களை மேட்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியமே நமக்கு கிடையாது. இப்போ நான் ஏன் செலவுன்னு சொல்லி காசை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அது என்னென்னா இந்திய ராணுவம் கடந்த 2023 வருஷம் ஒரு பட்ஜெட் ஒன்று அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் எப்படி அந்த ஸ்பெண்டிங் போகுது அப்படின்றத நம்ம உணர்ந்தாகணும். இப்போது இந்தியன் ஆர்மி வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட தான் அதிகமான நம்பரில் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சம்பளம் கொடுக்கணும், அண்ட் அவங்களுக்கு தேவையான பென்ஷன் கொடுக்கணும், அப்புறம் ஹெல்த் கேர் கொடுக்கணும், அவங்களோட பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அப்புறம் அவங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ராவல் அலவன்ஸு, இப்போது அவங்க ஹைவேல போகிறாங்க அப்படின்னா அவங்க டோல்லாம் கட்ட வேணாம், இப்படி ஏகப்பட்ட சலுகைகள்லாம் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த சலுகைகளுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவாகும் இல்லையா? அந்த செலவை நான் சொல்கிறேன். இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி அப்படின்னு 3ஆக பிரித்தோம்னா ஆர்மிக்கு மட்டும் 57% பட்ஜெட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆர்மிக்கு மட்டும். அண்ட் நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு ரெஸ்ட் ஆஃப் த பட்ஜெட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்மிக்கு அலோகேட் பண்ண பட்ஜெட்டில் $42.2 பில்லியன், அதில் $3.7 பில்லியன் மட்டும்தான் எக்யூப்மெண்ட்டை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. 42.2ல் 3.7 பில்லியன் தான் எக்யூப்மெண்ட்டை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிச்சம் உள்ள காசு எல்லாமே சோல்ஜர்ஸுக்கு சேலரி அண்ட் அவங்களோட பென்ஷன், அவங்களோட ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் செலவாயிருக்கு. இப்போ இதே இதை நம்ம கடற்படையோடையும் விமானப்படையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நேவிக்கு $11.4 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த $11.4 பில்லியன் $5.9 பில்லியன் அவங்க மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு ஒதுக்கிட்டாங்க. 11ல் 5.9 ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்தியன் ஆர்மி 47லேயே 3 பில்லியனை தான் ஒதுக்க முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸோ நம்மளோட பட்ஜெட்டில் பெரிய சங்க்கு அப்படின்றது நம்மளோட ஆர்மி பர்சனுக்கு சேலரிஸ், பென்ஷன் அண்ட் அவங்களோட சலுகைகளுக்கு தான் போகுது. அதை தாண்டி எக்யூப்மெண்ட்டுக்கு மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா பிம்மிலிக்கா பிலாப்பின்ற மாதிரி இவ்வளோண்டு தான் மிஞ்சுது. அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சொல்லணும் அப்படின்னா 14.1 பில்லியனில் 6.6 பில்லியன் அவங்க மாடர்னைசேஷனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ்னாலே தெரியும் உங்களுக்கு, அங்கே எக்யூப்மெண்ட்டு தான் மேட்ரு. அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி பர்சன் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருப்பாங்க. ஸோ எக்யூப்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. அதனால அவங்க எவ்வளோ மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா 6.6 பில்லியன். இப்போது இந்த கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா 83 பில்லியன் ஆர் 87 பில்லியன் அப்படின்றது வேர்ல்டுலேயே 3வது மிகப்பெரிய மிலிட்ரி ஸ்பெண்டிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் இதை நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சொற்ப காசு தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நான் ஒரு முக்கியமான ஃபேக்ட் சொல்கிறேன். 6.6 பில்லியன் வந்து இந்திய விமானப்படை அவங்களோட மாடர்னைசேஷனுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ நம்மளோட எம்ஆர்எஃப்ஐ டெண்டரோட எக்ஸ்பெக்டட் காஸ்ட்டை வந்து ஒரு பெரிய வெப்சைட் ஒன்று, நம்ம டிஃபென்ஸ்னாலே அந்த வெப்சைட்டில் தான் நியூஸ்லாம் எடுப்போம். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு காஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தாங்க. இது எக்ஸாக்ட் காஸ்ட்டு கிடையாது. எக்ஸாக்ட் காஸ்ட்டை வந்து யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணணும். பட் ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ரஃபேலை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 26.9 பில்லியன் ரஃபேலை வாங்கினோம்னா. F-15 வாங்கினோம் அப்படின்னா 23.7 பில்லியன். MRFA டெண்டருக்கே 26 பில்லியன் செலவு பண்ணணும். ஆனால் நம்மளோட இந்திய விமானப்படைக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கு காசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6 பில்லியன் தான் இருக்குது. இப்போது நமக்கு இருக்கிற சிக்கலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் எக்யூப்மெண்ட்டை உருவாக்குறது மட்டும் கிடையாது. இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்டை நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே உருவாக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற சிக்கல். இந்த சிக்கலை புரிஞ்சிக்காமல் அப்படி எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லி நியூஸை ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க. அதுதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது எனக்கு. ஸோ இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம வச்சுக்கிட்டுதுன்னா நம்ம இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரெயின்லாம் நமக்கு இல்லை, பட்ஜெட்டு நமக்கு டபுள் ஆச்சு அப்படின்னாலே நம்மளெல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாது, நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருப்போம். ஸோ இது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் வளர தான் மாறும். இப்போவே நம்ம ஒரு பெரிய சங்க், நம்மளோட ஜிடிபியில் ஒரு பெரிய சங்கை தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஜிடிபி சீனா மாதிரி 15 பில்லியன் 20 பில்லியன் போகிறப்ப அந்த டைமில் இருக்கக்கூடிய நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இவ்வளோ தான் நம்மளோட பட்ஜெட். இதை வச்சுக்கிட்டே நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஏஎம்சி ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹைப்பர்சானிக்கை டெப்ளாய் பண்ணிட்டோம், 4 நியூக்ளியர் சம்மரினை கட்டி முடிச்சிட்டோம், அண்டு இன்னும் 4 நியூக்ளியர் சம்மரினை அது போக 2 அட்டாக் சம்மரினை 2036 இந்திய கடற்படைக்கு ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. இன்றைக்கி தான் வந்துச்சு. 2036 2 அட்டாக் சம்மரின்ஸ் இந்திய கடற்படைக்கு போயிடும் அப்படின்னு. இவ்வளவையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட் டபுள் ஆச்சு அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ட்ரிபிள் ஆச்சு சீனா மாதிரி அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் பிரைட்டாக தான் இருக்குது. நம்ம எந்த வகையிலையும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த காணொலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.